இப்போ இருக்க காலகட்டத்துல நிறைய பேருக்கு வந்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ட்ரைஜார்மினல் நியூராலஜிக்கல் பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ கண்டறியப்பட்டு இருக்கு. அப்படின்னா என்னங்க சார் ட்ரைஜார்மினல் நியூராலஜிக்கல்னா? ட்ரைஜெமினல்ங்கிறது நரம்போட பேர். ட்ரைஜெமினல்ங்கிற ஒரு நர்வ்ஸில் வரக்கூடிய வலியை தான் ட்ரைஜெமினல் நியூராலஜியாங்கிறாங்க. முகத்தில் வந்து கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி ஒரு வலி வரும். இது எந்த இடத்துல வரலாம்? முகத்தில் வந்து தாடி பகுதியில், கன்னம் பகுதியில், முன்னெற்றி, மூக்கு பகுதியில், இது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி வரும். அது ஃபேஷியல் போது ஃபேஷியல் பேரலைசேஷன் அதுலயும் ஆகுங்களா? ஃபேஷியல் பேரலைசிஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். உடம்புல வந்து கசப்பு சுவை வந்து குறைவாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி குறையப்படும் போது இந்த மாதிரி நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். வேற என்ன காரணம்னா விட்டமின் B12, விட்டமின் பி டெஃபிஷியன்சி. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஈஸியாக வந்து ப்ராப்ளம் வந்து உடம்புல கிரியேட் ஆகிட்டே இருக்கும். FT ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜி ரேஷ்மி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கூட சித்தா டாக்டர் மிஸ்டர் கலைவாணன் சார் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்துல நிறைய பேருக்கு வந்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ட்ரைஜார்மினல் நியூராலஜிக்கல் பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ கண்டறியப்பட்டு இருக்கு. அப்படின்னா என்னங்க சார் ட்ரைஜார்மினல் நியூராலஜிக்கல்னா? ட்ரைஜெமினல்ங்கிறது நரம்போட பேர். 3 நரம்புகளும் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு இடம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா மூளையில் வந்து 12 pairs ஆஃப் நர்வஸ் இருக்கும். அதில் வந்து இந்த ட்ரைஜெமினல்ங்கிற ஒரு நர்வ்ஸில் வரக்கூடிய வலியை தான் ட்ரைஜெமினல் நியூராலஜியாங்கிறாங்க. இது எப்படின்னா முகத்தில் வந்து கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி ஒரு வலி வரும். அது வந்து கொஞ்சம் நேரம் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் நேரம் நீடிச்சிருக்கலாம். இந்த டைம் வந்து டிஃபர் ஆகும். இது எந்த இடத்துல வரலாம்? முகத்தில் வந்து தாடி பகுதியில், கன்னம் பகுதியில், முன்னெற்றி, மூக்கு பகுதியில், இது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி வரும். ஏன் அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த ட்ரைஜெமினல்ல வரக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக இந்த வலி வந்து ஏற்படுறதா கண்டறியப்பட்டிருக்கு. ஓகே சார், இது ட்ரைஜெமினல் நியூராலஜிக்கா ஃபேஷியல்ல வரும்னு சொல்றீங்க. அது ஃபேஷியல் போது ஃபேஷியல் பேரலைசேஷன் அதுலயும் ஆகுங்களா? ஃபேஷியல் பேரலைசிஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். ஆமா. இது வந்து என்னன்னா அந்த ட்ரைஜெமினல் நரம்பு வந்து பலவீனமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா பரம்பரை ஒரு காரணமா இருக்கலாம். உடம்புல வந்து கசப்பு சுவை வந்து குறைவா இருக்கும். யாருமே வந்து கசப்பு சுவை வந்து அதிகமா எடுக்கிறது. ஆமா சார், இப்போ இருக்க காலகட்டத்துல கசப்பு யாரும் தொட்டு கூட பாக்குறது இல்ல. ஆமா. ஆனா பாவக்காய் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கசப்பு சுவை நம்ம உடம்புக்கு தரக்கூடியது. அதுதான் வந்து நரம்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. பாத்தீங்கன்னா டேப்லெட்ஸ் கூட எந்த சுவையில இருக்கு? கசப்புல தான் இருக்கு. ஆமா சார். ஏன்னா கசப்பு சுவை தான் உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துது. நோய் எதிர்ப்பு சக்தி குறையப்படும் போது இந்த மாதிரி நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். வேற என்ன காரணம்னா விட்டமின் B12, விட்டமின் பி டெஃபிஷியன்சி கூட இந்த ட்ரைஜெமினல் நியூராலஜிக்கு மிக முக்கியமான இதுல வந்து இம்யூனிட்டி வந்து கம்மியா இருந்தாலுமே வந்து இந்த ப்ராப்ளம் குறைபாடுகள் வருங்களா சார்? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஈஸியா வந்து ப்ராப்ளம் வந்து உடம்புல கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அதுல மிக முக்கியமா இந்த ட்ரைஜெமினல் நியூராலஜி மிக முக்கியமான விஷயம். ஸ்மோக் பண்றவங்களுக்கு, ட்ரிங்க்ஸ் அதிகமா எடுக்கிறவங்களுக்கு, டீ காஃபி அதிகமா குடிக்கிறவங்களுக்கு, இன்னைக்கு பாருங்க டீ காஃபியே இல்லாம அந்த டேட்டே வந்து போறது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு அந்த டீ காஃபில அடிக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க. அப்படி அதுல இருந்து வெளியே வரணும். இப்போ ட்ரைஜெமினல் நியூராலஜி வருதுன்னா அது வராம தடுக்கக்கூடிய பிரிவென்ஷன் பண்ணக்கூடிய வழிகள்லாம் இருக்குங்களா சார்? கண்டிப்பாமா. சில பேருக்கு இந்த நோயின் காரணமாக இந்த ட்ரைஜெமினல் நியூராலஜி வரும். மிக முக்கியமா டயபிட்டிஸ், கிட்னி சார்ந்த பிரச்சனைகள், லிவர் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வரும்போது அதோட வெளிப்பாடு கூட இந்த நரம்புல வந்து ஒரு வலியை வந்து உண்டாக்குது. அப்ப டயபிட்டிஸ் வந்து நார்மல் லெவல்ல வச்சுக்கணும். அந்த லிவரை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஆயில் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம வந்து தவிர்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து வறுத்தது, பொரிச்சது, ஆயில் ஐட்டம்ஸ் தான் ரொம்ப தீவிரமான ஒரு ரசிகர்களா இருக்காங்க இந்த ஆயில் ஃபுட்டுக்கு. அது எல்லாம் வந்து லிவரை பாதிக்குது. லிவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாத அளவுக்கு போகும்போது அது இந்த நரம்பை பாதிக்குது. அதே மாதிரி கிட்னியும் அப்படிதான். கிட்னில வந்து அந்த யூரியா, கிரியேட்டின், இந்த அழுக்கை வந்து வெளியேற்றணும் கிட்னி. அப்ப கிட்னி வந்து பலவீனமாகும் போது அழுக்கு வந்து ரத்தத்துல தங்குது. அது வந்து எதிர்காலத்துல இந்த ட்ரைஜெமினல் நியூராலஜியா பிரச்சனைக்கு கொண்டு போகுது. சார், இப்போ ட்ரைஜெமினல் நியூராலஜியா வருதுன்னா அதுக்கு ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் இப்போ வருதுன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு, கை கால்லாம் வலிக்குதுன்றாங்க. அதுக்கு ப்ரிவென்ஷன் பண்றதுக்கு ஒரு எக்ஸசைஸ் ஏதாவது இருக்குங்களா? நிறையவே இருக்கு. ட்ரைஜெமினல் நியூராலஜிக்கு மிக முக்கியமானது வந்து என்னன்னா பிராணாயாமம், பிரீத்திங் எக்ஸசைஸ். அது வந்து கரெக்டா யோகா ஆசிரியர்கிட்ட போய் நம்ம கத்துக்கணும். ஏன்னா வந்து அனுலமா வினுலமாங்கிற பிரீத்திங்ஸ், கபாலபதி, நாடு சுத்தி, இதெல்லாம் ரொம்ப சூட்சமமானது, ரொம்ப நுட்பமானது. அதான் கரெக்டா வந்து யோகா ஆசிரியர்கிட்ட அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கத்துக்கிட்டு
இது பண்ணலாம். வேற என்னன்னா ஹை எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகே. அதே போல ஹெட்டுக்கு என்னெல்லாமே சிம்பிள் எக்ஸசைஸ் இருக்கும், ஹெட் ரொட்டேஷன் இருக்கு. ஓகே அது சார். எல்லாமே பண்ணலாம். சார் தேங்க் யூ சார். ரொம்ப அழகா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இருக்க காலகட்டத்தில வந்து உணவு முறைன்றதே எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே பிரச்சனைக்குரியதா இருக்கு. ஒண்ணு சாப்பிடுறதில்ல, சாப்பிட்டாலும் ஹெல்த்தியான ஹேபிட்ஸ் இல்ல ஃபுட்ல. இப்போ என்ன உணவு சாப்பிட்டா வந்து நம்ம பிரிவென்ட் பண்ணலாம்? என்ன உணவு எடுத்துக்க கூடாது சார்? சாப்பிடக்கூடாது? இந்த ட்ரைஜெமினல் நியூராலஜிக்கு எது வந்து அதிகமா எடுக்கக்கூடாதுன்னா, அதிகமா இந்த வறுத்தது, ஓகே. பொரிச்சது, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். ப்ராசஸ்டு ஃபுட் அதிகமா எடுத்துக்க ஆமா, கூடாது. ஆமா. ஆயில். அதே போல உருளைக்கிழங்கு சிப்ஸு, ஓகே. அத மாரி கேஸ உண்டாக்கக்கூடிய உணவுகள். வாழைக்காய் வந்து எடுக்கக்கூடாது. ஓகே சார். மொச்சக்கொட்டை எடுக்கக்கூடாது. காராமணி எடுக்கக்கூடாது. ஓகே. இதெல்லாம் வந்து கேஸ உண்டாக்கக்கூடிய உணவுகள். அத அவாய்ட் பண்ணணும். அதே போல அந்த சிப்ஸு, அந்த ஸ்நாக்ஸ், போண்டா, பஜ்ஜி அது ஓகே. மாரி ஆயில் ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ அதிகம் முக்காவாசி பேர் லஞ்ச் பாக்ஸ்ல இருக்கதே அந்த பொட்டேட்டோ தான் சார் முக்காவாசி விக்கிறாங்க. ஆமா. பொட்டேட்டோ வந்து அந்த டேஸ்ட்டுக்காக நெறைய பேர் அதுக்கு வந்து ஒரு அடிமையாவே இருக்காங்க. ஆமா ஏதாவது சார். ஒரு வகையில எடுத்துக்கிறாங்க. சிப்ஸா எடுத்துக்கிறாங்க. யாஹ்! இல்ல வந்து பொரியலா எடுக்குறாங்க. ஏதோ ஒரு வகையில டெய்லி வந்து பொட்டேட்டோ எடுக்கிறவங்க நெறைய பேர் உண்டு. ஆமா ஆனா சார். பொட்டேட்டோ வந்து ஒரு 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 கட்டத்துக்கு மேல அது சாப்பிட வேண்டாம். சாப்பிட்டா இந்த மாரி கேஸ் வந்து அதிகமா ஃபார்ம் ஆகுது. ஓகே. நர்வஸ் சிஸ்டத்த போய் பாதிக்குது. அதுவும் வந்து இந்த நியூராலஜியா பிரச்சனைய கொண்டு வரதுக்கும் இது ஒரு காரணமா இருக்கும். ஓகே சார். ஏன்னா வாயுக்கள் வந்து அதிகமா தங்குறதால தான் நோய்களும், வலிகளும் உண்டாகுது. ஓகே. சூப்பரா சொன்னீங்க. இப்போ இந்த ட்ரைஜெமினல் நியூராலஜியா வந்ததுன்னா, இந்த பிரச்சனைய வந்து சால்வ் பண்ணக்கூடிய மெடிசின் வந்து இருக்குதுங்களா? நம்ம சித்தா மருத்துவம்ல? சித்தால இதுக்கு வந்து அமுக்குரா சூர்ணம் தருவாங்க. அமுக்ராச்சூர்ணம். ஆமா. ஓகே. திரிகடுக சூர்ணம் தருவாங்க. ஓகே சார். சங்கு பருப்பம், சிலாசத்து பருப்பம், ஓகே. ஏலாதி சூர்ணம், தாலிசாதி சூர்ணம், அதே போல அமுக்குரா லேகியமும் உண்டு. ஓகே சார். எக்ஸ்டர்னலாவும் வந்து அப்ளை பண்ண பிண்ட தைலம் ஓகே சார். அதெல்லாமே வந்து தருவாங்க. இது வந்து அந்தந்த நோய் நிலைக்கு ஏத்த மாரி வாத, பித்த, கபம் அத ஓகே. நாடி அத பார்த்து சீர் கண்டறிஞ்சு செய்றதுக்கான ஒரு ஆமா. மூலம் அது இருக்கு. பாடி வந்து 3ஆ பிரிப்பாங்க நம்ம சித்தால. ஓகே சார். வாதம், பித்தம், கபம். கண்டிப்பா. அதுல எந்த விஷயம் வந்து அதிகமா இருக்கோ, அது சார்ந்த மருந்துகள் வந்து குடுப்பாங்க. சார் நீங்க வந்து இந்த முத்திரை வைத்தியம்லாம் நான் வந்து நீங்க ரொம்ப சிறப்பா வந்து முத்திரை மூலியமாவே வந்து ஒரு பிரிவென்ஷன் சொல்லிக் குடுப்பீங்க. இந்த ட்ரைஜெமினல் நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்க்கு முத்திரை வைத்தியங்கள் எளிமையா சொல்லிக் குடுங்க சார். ட்ரைஜெமினல் நியூராலஜிக்கு மகாகிரந்த முத்திரை ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். அது ஓகே எப்படின்னா, சார். ரொம்ப ஈஸியான மெத்தட். ஆனா அவ்வளோ பவர்ஃபுல் டெக்னிக்கா இருக்கும். ஏன்னா ஓகே. 2 கை இருக்குல்ல, ஆமா சார். 2 கை இந்த மாரி வச்சுக்கணும். ஓகே. தலைய நோக்கி இப்படி இல்ல, இப்படி ஓகே. ஃபேஸ பார்த்து வச்சுக்கணும். ஓகே. கை பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருக்கணும். ஓகே. அப்படி இருந்துட்டு இந்த மாரி பொசிஷன்ல வைக்கணும். ஓகே சார். 2 காலம் வந்து தரையில தரையில இருக்கணும். வந்து ஊன்ற மாரி இருக்கணும். ஓகே. இந்த பொசிஷன்ல ஒரு 5 மினிட்ஸ் டூ 10 மினிட்ஸ் இருக்கணும். ஓகே. இந்த மாரி இருக்கும்போது என்னன்னா, உடம்புல அதிகப்படியான ஆற்றல் வந்து நமக்குள்ள போகும். பிரபஞ்ச சக்தி. ஓகே சார். பிரபஞ்ச சக்தி உள்ள போனோனே, அந்த வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஓகே. பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா பிளட் ஏற்படுத்தி சர்க்குலேஷன் குடுக்கும். நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நர்வஸ் சிஸ்டத்தோட அ பேசிக். பேசிக்கு அதோட ஃபங்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும். சார் சூப்பரா சொன்னீங்க சார். இந்த ட்ரைஜெமினல் நியூராலஜிக்கல் ப்ராப்ளம வந்து நம்ம பிரிவென்ட் பண்றதுக்கு ஒரு ஹீலிங் பிகாஸ் நம்ம வீட்ல இருக்கோம், இல்ல வெளிய வொர்க் பிளேஸ்ல இருக்கோம். சடனா நமக்கு பெயின் வருதுன்னா, ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட் மூலியமா வந்து நம்ம தற்காலிகமா வந்து அத சரி பண்ணிக்கலாம் இல்லையா? அப்படி உண்டான அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குங்களா சார்? ஆமா. கட்டை விரல்ல வந்து இந்த பகுதி இருக்குல்ல, ஆமா சார். இந்த பகுதியில வந்து மூளையோட நரம்புகளுக்கும் இதுக்கும் தொடர்பு உண்டு. இந்த ஓகே சார். இடத்துல வந்து பிரஷர் குடுக்கணும். பிரஷர். ஓகே. ஆமா. ஒரு 5 மினிட்ஸ். இந்த ஓகே. இடத்துல வந்து பிரஷர். அதே மாரி இந்த கட்டை விரல். இந்த 2 கட்டை 2மே குடுக்கணும். 2 ஆமா. விரல். 2 கட்டை விரல்ல மாறி மாறி குடுத்துக்கலாம். ஓகே அப்படி சார். குடுக்கும்போது அந்த நரம்புகள் பிரச்சனையால வரக்கூடிய வலி வந்து ஓகே. கண்டிப்பா குறைய ஆரம்பிக்கும். தேங்க் யூ சோ மச் சார். ரொம்ப அற்புதமா வந்து இதுக்கு உண்டான அக்குப்ரெஷர் பாயிண்ட் எளிய வழி வைத்தியம்லாம் சொல்லியிருக்கீங்க. தென் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ராலஜிலாம் நெறைய நம்புவாங்க. அப்படி ஆஸ்ட்ராலஜி நம்புறவங்களுக்கு, இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வரும்ன்ட்டு வந்து நெறைய பிரிடிக்ஷன்லாம் பண்றாங்க ஆஸ்ட்ராலஜில கூட. இந்த ட்ரைஜெமினல் நியூராலஜியா வந்து எந்த ராசிக்காரர்களுக்கு வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க சார்? பொதுவா வந்து ஜாதகத்த பார்த்தீங்கன்னா, லக்னத்த பேஸ் பண்ணி தான் கவுண்ட் டவுன் வந்து பண்ணுவாங்க. ஓகே சார். லக்னத்துல இருந்து 1ஆம் பாவம், 2ஆம் பாவம். அதான் ஓகே. 1வது ராசி கட்டம், 2வது ராசி கட்டம் வந்து முகம் சார்ந்த பகுதிகள். ஓகே. யாருக்கு வந்து 1ஆம் பாவம், 2ஆம் பாதிக்கப்படுதோ, அவங்களுக்கு இந்த ட்ரைஜெமினல் நியூராலஜியா வரதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. ஓகே. அதனால நரம்பு சார்ந்த கசப்பு சுவைய அவங்க அதிகமா எடுத்துக்கிட்டா, இந்த பிரச்சனை வராம தடுக்க முடியும். தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச். ரொம்ப அற்புதமா வந்து நீங்க இதுக்கு உண்டான தீர்வுகள் எல்லாம் எளிய முறை வைத்தியம்லாம் சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். நன்றிம்மா.